எனக்கு ஒரு சின்ன ஆசையா, இந்த படத்துல எல்லாம் ஹீரோ மண்டி போட்டு உட்கார்ந்து ஹீரோயினுக்கு எல்லாம் மோதிரம் போட்டு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு போட்டு விடியா. அதெல்லாம் என்னால முடியாத. ஒழுங்கா விரல காட்டு போட்டு விடுறேன். என்ன சார், மேடம் தான் இவ்ளோ ஆசைப்படுறாங்களே, போட்டு விடுங்க சார். சரி. உன்னோட வேலை தானே? கடைசியில புதிய காட்டிட்டல. உயிரை காப்பாத்திருக்கேன்னு ஒரு நாள் போனா போதுன்னு உன் கூட ஊரை சுத்திட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சேன். சித்தார்த் மாறவே மாட்டான் போல இருக்கு. என்னம்மா இது? அவனை நம்பி இந்த பொண்ணு அவன் தலையில கட்டி வச்சு எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்ட. வளரு. இனிமே இத பத்தி அவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. அப்பா கவலைப்படாதீங்கப்பா, அவன் கண்டிப்பா மாறுவான். இல்லம்மா, எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இனிமே நான் இல்ல, நீங்க யாருமே அவங்கிட்ட இத பத்தி பேசவே கூடாது. உனக்கு வாரிசு கேக்குதா? என்ன சொன்னாலும் கேட்டு தலையாட்டு நினைச்சியா? நீ எங்கிருந்து வந்தியோ அந்த புத்தி உன்னை விட்டு போகுமா என்ன? எப்பவுமே இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு எவ்வளவு ஒரு குழந்தையை பத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகணும் தானே இப்படி ஒரு திட்டத்தை போட்டுருங்க. மதிச்சு ஏன்பா சித்தார்த்,
இப்படி வயசான காலத்துல எங்களை தவிக்க விட்டு போறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? தாத்தா, என் கரியருக்காக நான் அங்க போறேன். அதுவும் கனடால ஒர்க் பண்ணணுங்கிறது என் கனவு தாத்தா. ஏண்டா இந்த தாத்தா பாட்டிலாம் உனக்கு வேணாமாடா? அவனே இப்பதான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கான். அது இதுன்னு சொல்லி அவனை குழப்பாதீங்க. அவன் போகட்டும்பா. அவன் எதிர்காலத்தையும் அவன் பார்க்க வேண்டாமா? டேய் பது, அவன் இங்க இருக்கிறதுனால அவன் எதிர்காலத்துக்கு என்னடா பாதிப்பு வந்துட போகுது? சரி சரி போதும். எதுக்காக எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்களாம் பேசுறதுனால என்னோட பிளான்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நான் கனடா போறதுதான். என்ன இது? சித்தார்த்த தம்பி ஊருக்கு கிளம்புது. இவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சரி, மேல போய் பாப்போம். என்ன தமன்னா, சித்தார்த்த கிளம்பும் போது அந்த ராணியோட முகம் போற போக்க பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமா அத்தை, நானும் அந்த காட்சியை பார்க்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி இரு, நான் போய் உன் ரூம்ல பாத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. என்ன ராணி, இது என்ன விளையாடுற விஷயமா? பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருந்தா தயவு செஞ்சு கொடுத்துரு. இந்த பாருங்க, யாரு கேட்டாலும் எனக்கு தெரியாதுதான். நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றேன். சும்மா அண்ணாண்டியா வந்து கேட்டுனே இருக்கீங்க. பாஸ்போர்ட் மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தேவையில்லாம எனக்கு கொலகாரனா மாத்திடாத சொல்லிட்டேன். இந்த பாரியா, என் மேல கோவப்படுறத விட்டு நீ அதான் கை தவறுதெல்லாம் எங்கேயாவது வச்சிருப்ப. பொறுமையா யோசிச்சு பாரு. போகாத ஊருக்கு பாஸ்போர்ட் ஒண்ணுதான் கேடு. நான் வேணா இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை தரேன். அதை என் ஞாபகார்த்தமா வேணா வச்சுக்கோ. சும்மா பாஸ்போர்ட் அது இது என்னாண்ட வந்து கேட்டுங்க. போயா. ஏய், தமன்னா, பாஸ்போர்ட் கிடைக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ போய் தேடுப்போம். சரிங்க அத்தை. சித்தார்த், அந்த பேக் கூட நான் பாத்துப்போம். இந்தா. சித்தார்த், இதுல இருக்கு. ஓ, thank God. தாத்தா பாட்டி, நான் போயிட்டு வரேன். சரி. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆமா, என்னாச்சு? ஸ்டார்ட் ஆகலையே மாப்ள. ஏர்போர்ட் கிளம்பும் போதா இப்படி ஆகணும்? போங்க மாமா. நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? சார், நீங்க சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். முதல்ல நீங்க எல்லாருமே சைன் பண்ணிடுங்க. சரிங்க சார். ராணிங்கிறவங்க மட்டும் கடைசியா சைன் பண்ணட்டும். சரிங்க. மனோ, நம்ம கனவு நிறைவேற போகுதுடா. இனிமே நீதான் இந்த வீட்டுக்கு ராஜா. ஆமாம்மா, இனிமே இந்த இனிப்பு இல்லத்தோட வாரிசு நான் தான். அத்தை, அந்த ராணி மூஞ்சியை பாருங்களேன். அவ கையெழுத்து மட்டும் போடட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு கட்சி. தமன்னா, நம்ம கைக்கு சொத்து வந்தா போதாதா? எதுக்கு ராணி எல்லாம் பழி வாங்கிக்கிட்டு? அப்புறம் நம்மள பழி வாங்க பொம்மி கிளம்பி வந்துட போறா.
கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? அதான் இனிமே பொம்மை வரமாட்டான்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? உங்களுக்கு வேணா இந்த சொத்து தேவையா இருக்கலாம். இதை விட அதிகமா எங்க அம்மா எனக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா அதுக்கு சொத்து எழுதி கொடுத்த மறு நிமிஷமே இந்த ராணி சாகணும். அது மட்டும்தான் எனக்கு தேவை. சொத்தை வாங்கலான்னு பார்த்தா இந்த தமன்னா வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறாளே, என்ன ஆக போகுதோ? இப்ப ராணிங்கிறவங்க வந்து கையெழுத்து போடுங்க. என்னடி ராணி? எக்கா, இவங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் நடக்காது, நீ கவலைப்படாத. ஆமா, நான் என்னத்துக்கோசரம் கையெழுத்து போடணும்? என்ன சொத்தை எழுதி கொடுக்காம அப்படியே ஏமாத்திட்டு எல்லா சொத்தையும் நீயே அமுக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என் பையன் வெளிநாடு கிளம்பிட்டான். அதை விட முக்கியம், அவன் உன்னை விவாகரத்து பண்ணணும்னு முடிவு பண்ணி அதுக்கு அப்ளையும் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமும் எங்க சொத்து உன் கையில ஏன் இருக்கணும்? தாடிகாரன் என்ன டைவோர்ஸ் பண்ண முடிவெடுத்துக்கிறாரே தவிர கோர்ட்ல இருந்து அதுக்கான தீர்ப்பே வரலையே. அதுவும் இல்லாம அவரு வெளிநாட்டுக்கெல்லாம். சரி சரி, முதல்ல கையெழுத்து போடு. நீ வீட்டை விட்டு போறதுக்குள்ள நாங்களே உனக்கு ஒரு நல்ல பேரா வச்சு அனுப்புறோம். முதல்ல கையெழுத்து போடு. சரி, எனக்கு என்ன வந்துச்சு? நான் சொல்றத நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு இப்போ என்ன ஆகணும்? நான் கையெழுத்து தானே போடணும், போடலாம். என்னம்மா ராணி, ஏதோ பெருசா சொன்ன, சித்தார்த் வருவான் பேப்பரை கிழிச்சு போடுவான்னு. நீ சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலையே. முதல்ல கற்பனை உலகத்துல மிதக்கிறத விட்டுட்டு தரைக்கு இறங்கி வா. இன்னியோட உன் ஆட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நீ வந்த குப்பத்துக்கே திரும்பி கிளம்பி போ. தாத்தா, சித்தார்த், என்னப்பா இன்னும் 15 நிமிஷத்துல ஃபிளைட் ஏற போறேன்னு போன் பண்ண, இப்ப திடீர்னு இங்க வந்து நிக்கிற, என்னப்பாச்சு? சொல்றேன் தாத்தா. ஆமா, இங்க என்ன நடக்குது? இல்லப்பா, ராணி தம் பேர்ல இருந்த சொத்தை மாத்தி எழுதி கொடுத்துட்டா.
சித்தார்த் போகும்போது போரன்சிக் லேப்ல கைரேகை இருக்கான். சித்தார்த் இப்ப போயிட்டு இருக்கான். இப்ப அவன் போயிருக்கான்டா. பயமா இருக்குடா. மேடம் 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 மனோ சார் சொன்னது எனக்கு கேட்கல. நீங்க சொல்றது எனக்கு புரியல மேடம். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஐயோ புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா. இல்ல நீ பேசு. ஹலோ தவமணி, பொம்மிய குத்துன கத்திய ராணி லேப்ல கொடுத்தால, அதுல ஒரு கைரேகை மேட்ச் ஆயிருக்குன்னு சித்தார்த்துக்கு ஃபாரன்சிக் லேப்ல இருந்து கால் வந்திருக்கு. மனோ சார் என்ன சொல்றீங்க? நம்ம மாட்டிப்போமா? யோ மணி, நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க. பாருங்க, இன்னும் அதுல யாரோட கைரேகை இருக்குன்னு ஒண்ணும் தெரியல. இப்ப விஷயம் என்னன்னா, சித்தார்த் ராணிய கூட்டிட்டு ஃபாரன்சிக் லேப்க்கு போயிருக்கான். என்னங்க சொல்றீங்க? அந்த சித்தார்த்த போக விடாம தடுத்துருக்கலாம்ல. அத நாங்க செய்யாமலா இருப்போம்? நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் எங்களால முடியல தவமணி. அவங்க இங்க இருந்து இப்பதான் கிளம்பி இருக்காங்க. நீங்க எப்படியாவது அவங்கள அங்க போக விடாம தடுத்துருங்க. சித்தார்த் கையில எந்த ஆதாரமும் கிடைச்சிடக்கூடாது தவமணி. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். வைங்க. ஆண்டவா. மா, தவமணி கிட்ட இப்ப எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. இப்ப அவர் எப்படியாவது பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காருமா. அட போடு, அவன் சொல்லிட்டான். ஆனா என்னால நிம்மதியா இருக்க முடியலடா. சித்தார்த் வீட்டுக்கு வர வரைக்கும் நமக்கு டென்ஷன் தான். ஐயோ, எல்லாமே உடைச்சு போச்சு. இப்ப என்ன சார் பண்றது? அதான் சார் எனக்கும் ஒண்ணும் புரியல. கம்ப்யூட்டர்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்களே சார். யார் சார் அவங்க? இங்க பொம்மி அக்காவை கொன்னவங்க தான் இவங்களெல்லாம் அனுப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், அவனுக்கு ஏற்கனவே நாங்க இங்க வரும்போது எங்களை இங்க வரவிடாம தடுக்கிறதுக்காக இங்க கார் டயர் காத்த இறக்க பார்த்தானுங்க சார். அப்படியா? என்ன சார் பண்றது இப்ப? சார், நீங்க அந்த கம்ப்யூட்டர்ல சொருகுனீங்கல்ல, அத நான் எடுத்துட்டேன் சார். சூப்பருங்க. அவங்க அடிச்சு நொறுக்குனதுல இதுவும் உடைஞ்சிருக்கும்னு நினைச்சேன் சார். இதுல எல்லா டேட்டாவும் இருக்கும் சார். யோ, இது மட்டும் இல்லையா? அவனுங்க ஏறி போன கார்ல முன்னாடி சீட்ல ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான். அவன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதியா. அவன் மூஞ்சி எனக்கு சரியா தெரியல. ஆனா அவன் கண்டிப்பா பொம்மி அக்காவை கொன்னவங்கள ஒருத்தனாதான் இருப்பான்னு எனக்கு தோணுதியா. அதுவும் அந்த ஆளு நமக்கு தெரிஞ்சவனாதான் இருப்பான். அது மட்டும் எனக்கு தெரியுதியா. சார், இந்த பென் டிரைவ் போட்டு பார்த்தா இது வரைக்கும் காப்பியா இருக்குன்னு தெரியும்ல சார். இத லேப்டாப்ல போட்டு ஆதார் டீடைல்ஸ் இருக்கிற டேட்டாவை எடுத்து பார்த்தா இது யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்னு தெரிஞ்சிரும் சார். அப்படியே சார். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க வீட்டு வரைக்கும் வந்தீங்கன்னா என் லேப்டாப்ல போட்டு பார்த்தறலாம் சார். பார்க்கலாம் சார். சார், தேங்க்யூ சார். வாங்க வாங்க. கைரேகம் மோசமா இருந்தா தலையெழுத்தே அது மாத்தி அமைச்சிரும்னு சொல்லுவாங்க. யாரோட கைரேகை எப்படி மாட்டிருக்குன்னு ஒண்ணுமே புரியலையக்கா. யாரோட தலையெழுத்து மாறப்போகுது, யாரு ஜெயிலுக்கு போக போறாங்க, அந்த முதலாளி யாருன்னு தெரியலையக்கா. நீங்களா, நானா, தமன்னாவா, மனோவா, நேத்ராவா, தவமணியா? அக்கா, நினைக்க நினைக்க அடி வயிறெல்லாம் கலக்குதுக்கா. முதல் மட்டும் கொஞ்சம் பேசாம இருங்க. விட்டா எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லங்கிற மாதிரி மாட்டி விட்டுருவீங்க போல இருக்க. கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. என்ன அடக்கி என்ன பிரயோஜனம்? உண்மை தெரியும் போது அப்ப இருக்கு எல்லாருக்கும். நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு சார். கார்ல பார்த்த அந்த உருவம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யாரா இருக்கும்? அக்கா, சத்தியமா சொல்றேன், யாரு மாட்ட போறாங்களோன்னு நினைச்சு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, நோட்டிக்கிற அடியில நிச்சயமாவே ஹார்ட் அட்டாக் வரும். இதாங்க புடிங்க.
சார் வேற வேற இடங்கள்ல எடுத்த ஃபிங்கர் பிரிண்ட்ல ஒண்ணு மட்டும் மேட்ச் ஆகுதுன்னு தெரியுது. ஆனா அது யாருங்கிற டீடைல்ஸ ஆன்லைன்ல தான் சார் எடுக்கணும் சார். அது மட்டும் தான் சார் தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனையே. சார் கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க சார். எப்படியாவது எடுங்க சார். நான் இதுக்காக ஃபாரின் போறதை விட்டுட்டு திரும்ப வந்திருக்கேன் சார். எப்படியாவது கண்டுபிடிங்க சார். என் பொண்டாட்டிய கொன்னவனுங்க அவனுங்க. எப்படியாச்சும் அவனை புடிச்சு கொடுங்க சார். அதுக்கப்புறம் அவனுக்கு நான் தான் யம. அத்தை, சித்தார்த் சொல்றது பார்த்தா பயமா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இரு தமன்னா. நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தாத. சார் மேட்ச் ஆயிடுச்சு சார். மேட்ச் ஆயிடுச்சா? மனோன்னு காமிக்குது சார். ஸ்பீக்கர் போடு. ஏங்க உங்களுக்கு எத்தனை தடவை போன் பண்றது? எங்கங்க போய் தொலைஞ்சீங்க? உங்க டவர் கிடைக்கவே இல்ல. ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பொம்மியை கொன்ன கொலகாரங்கள்ல உங்களோட கைரேகை தாங்க கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. என்ன சொல்றீங்க? ராணி கொண்டு வந்த பென்டிரைவை வச்சு ஃபாரன்சிக் ஆளு இங்க வீட்லயே அத சித்தார்த்தோட லேப்டாப்ல போட்டு டீடைலா ஆதாரத்தை எடுத்து கைரேகை மேட்ச் ஆகுதான்னு பார்த்தான். அதுல உங்களோட கைரேகை மேட்ச் ஆயிடுச்சுன்னு உங்க மூஞ்சி தாங்க வருது. ஏமானு சார், நீங்களும் பொம்மையோட கொலையில முக்கியமான ஆளு தானே? உங்களோட சுண்டு வரல கூட மேட்ச் ஆகலையா? ஏய் ஷூ. யோ யோ யோ, என்னையா நீங்க தப்பிக்கிறதுக்காக மாட்டாம இருக்கிற எங்களை மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா? ஐயோ அப்படி இல்லைங்க மனோ. பின்ன வேற எப்படி? இங்க பாருங்க, நீங்க யாரு ஒருத்தர் மாட்டினாலும் நூல் பிடிச்ச மாதிரி நாம எல்லாருமே மாட்டுவோம். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்க, நல்லாவே புரியுது. நான் யாரு கண்ணையும் படாம தலைமறைவா ஒழிச்சுக்கிறேன். கிழிச்சிங்க. ஃபாரன்சிக் லேப்ல வச்சு அந்த ராணி உங்களை தெள்ள தெளிவா பாத்திருக்கா. அத சொல்லவும் தான் சித்தார்த்த அதை முழுசா நம்பி உங்களை கொல்றதுக்காக வெறியோட கிளம்பி இருக்கான். இங்க பாருங்க, உங்க உயிர் உங்களுக்கு வேணும்னா சித்தார்த் கண்ணில் மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு யார் கண்ணிலையும் படாம எங்கேயாவது போய் சேஃபா ஒளிஞ்சுக்கங்க. கண்டிப்பாங்க, நான் பாத்துக்கிறேங்க. இப்பவே நான் ஒளிஞ்சுக்கிறேங்க. சரி, நான் போனை வச்சிடுறேன். பத்ரம், சேஃபா இருங்க. சரி. டேய் போடா, டேய் போ, சீக்கிரம் கூட வண்டி விடு போ. என்னால முடியல மனோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. மாமா நீங்க ஏமா டென்ஷன் ஆவீங்க? அங்க என்னாச்சு? ஐயோ அத்தை, சித்தார்த்த கண்ட்ரோலே பண்ண முடியல. சித்தார்த் கண்ணுல மட்டும் தவமணி பட்டா அதுதான் அவனுக்கு கடைசி நாள். ஆமாங்கா, சித்தார்த்து போறத தடுக்க ராணி அவனை ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டான்னா பாத்துக்கங்களேன். ஐயோ போச்சு போச்சு, மொத்தமா போச்சு. அவ மட்டும் மாட்டிக்கிட்டால நாம கூட்டோட மாட்டிக்குவோண்டா. ஏண்டா மனோ, கடைசி வரைக்கும் இந்த சொத்தை அனுபவிக்கவே முடியாது போல இருக்கே. ஐயோ, ஐயோ என்னாச்சுமா? ஐயோ ஐயோ டேய், ஐயோ என்னமாச்சு? ஐயோ நெஞ்செல்லாம் வலிக்குதுடா. ஐயோ பாத்துக்கா, என்ன பாருங்க. மனோ என்னமாச்சு? மேடம், பொம்மி அக்காவை கொன்ன கத்திய டெஸ்ட் பண்ண கொடுத்திருந்த மேடம். ஆமா சார், தவமணி தான் காட்டுது. அந்த தவமணிக்கு ஏன் கையால தான் சாவு. விடுங்க. இவ்வளவு கொடூரமானவன் அவன். பொம்மியை எதுக்காக இப்படி திட்டம் போட்டு கொன்னு இருக்கான் அவன்?
அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஆமா மேடம், நீங்க எப்படியாச்சும் அந்த தவமணிய கண்டுபிடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டி வேற யாரெல்லாம் இதுல கூட்டாளியா இருக்கிறாங்கன்னு விசாரிக்கணும் மேடம். கண்டிப்பா கண்டிப்பா ராணி, இது என்னோட டியூட்டி. அது மட்டும் இல்ல மேடம், தாடிகாரன் இருக்கிற வெறியில அந்த தவமணி மட்டும் இவன் கண்ணுல சிக்கனான்னா அப்புறம் அவனோட உசிரே அவனாண்ட இருக்காது மேடம். ஏன்னா தாடிகாரனை எத்தனை நாளைக்கு தான் இப்படி பூட்டி வைக்க முடியும் சொல்லுங்க? நான் உடனே தவமணி ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறேன். இங்க பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரிங்க மேடம். ராணி கதவு தோற. நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன். கதவு தோற. ராணி, தாத்தா அவனை பார்க்கவே பாவமா இருக்குது தாத்தா. நான் கதவை திறந்து விட தான் போறேன். ஐயோ, என் பேரனுக்கு அந்த வேதனை சொந்த வீட்லயே ரூமுக்குள்ள அடைச்சு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அஞ்சல, அவ என்ன விழுந்தாவே உள்ள வச்சு பூட்டி இருக்கா? அவன் கோபத்துல அந்த தவமணி எதுவும் செஞ்சிட கூடாதுன்னு லாக் பண்ணிருக்கா. அதான் திறந்து விடுறேன்னு சொல்லிட்டாளே. ஏக்கா, தாடிகாரன் அழுது அழுது சோர்ந்து போயிருப்பான். அவனுக்கு ஒரு ஜூஸ் போட்டு எத்தனை வரியா? சரி ராணி. இந்த குடுக்கா குடு. நாமளும் போய் சரி சரி, நாமளும் போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாங்க வாங்க. யோ, நீ எங்கேயும் போக மாட்டேன்னு என்னன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்றேன். நீ முதல்ல கதவு திறந்து விடு. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இருக்கிற கன்ஃபியூஷன் பத்தாதுன்னு அந்த கிருஷ்ணவேணிக்கு வேற எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. எப்படி தமன்னா, எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இப்ப அந்த தவமணி மட்டும் அவ கையில மாட்டினா அவ்வளவுதான், நாம எல்லாரும் மாட்டணும். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தை, நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க. அந்த தவமணியை எப்படி மாட்டிக்காம காப்பாத்துறதுன்னு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன தமன்னா, அந்த ஐடியா முதல்ல சொல்லு. அந்த ஐடியா என்னன்னா, தமன்னா, இதுதான் ஒரே வழி. இத மட்டும் நாம கரெக்டா பிளான் பண்ணிட்டா போலீஸ் மட்டும் இல்ல, வேற யார் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த தவமணியை பிடிக்க முடியாது. ஹேய், அதுக்கு முதல்ல தவமணி இவங்க கிட்ட மாட்டாம இருக்கணும். ஐயோ அத்தை, சத்தியமா மாட்ட மாட்டோம் அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ அக்கா, ஹால்ல எல்லாருமே இருக்காங்க. நாம இங்க நின்னு வச்சுக்கோங்க, சந்தேகம் வரும். அங்க என்ன நடக்குதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. சரி சரி, வாங்க வாங்க வாங்க. வாமா. பூமி, அந்த தவமணி பையன்தான் உனக்கு எமனா வர போறான்னு தெரியாம போச்சேம்மா. இல்லன்னா எத்தனையோ சந்தர்ப்பத்துல அவன் உன்கிட்ட பிரச்சனை பண்ணப்பலாம் மன்னிச்சிருக்க மாட்டேனே பொம்மி. அன்னைக்கு அவன் கதையை முடிச்சிருந்தா நீ எங்க கூட இருந்திருப்பல்ல. பெரியம்மா, 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 என்னாச்சு பெரியம்மா? ஏன் பெரியம்மா அழுறீங்க? காலையில இருந்தே நீங்க சரியில்லை. பெரியம்மா, என்ன ஆச்சு? ராணி அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க பெரியம்மா. பொம்மைய கொன்னது உன் மாமா தவமணிதான். என்ன பெரியம்மா சொல்றீங்க? தவமணி மாமாவா? ஆமா மல்லிகா, அந்த படுபாவிதான் பொம்மைய கொண்டு இருக்கா மல்லிகா. மாமாவுக்கு எப்படி பொம்மைய கொல்ல மனசு வந்துச்சு? அவன் தான் இறக்கமே இல்லாத அரக்கனாச்சே மல்லிகா. பொம்மைய துடிக்க துடிக்க கொண்டு இருக்கா அந்த பாவி. அவனோட சேர்ந்து 6 பேரு பொம்மைய கொண்டு இருக்காங்கப்பா.
என் மம்மி ஒரு பாவமும் அறியாதவளாச்சேம்மா. அவளை கொண்டதுக்கு இவனுக்கெல்லாம் மனசு உறுத்தல. அவ்வளவு கூட மனசுல ஈரம் இல்லாம போச்சாமா அவங்களுக்கெல்லாம். தாத்தா இங்க வாங்க. தாத்தா ஐயோ, என்ன எதுக்கு இவ சத்தம் போடுறா? சித்தார்த்துக்கு ஏதாவது ஆயிடுச்சா? தெரியலையே அத்தை. சரி வாங்க போய் பார்க்கலாம். என்னாச்சு ராணி? தாடி அழகா காணோம் தாத்தா. ஐயோ என்னமா சொல்ற? வளரு, சித்தார்த்தோட காசாவி இருக்கா பாத்துட்டு வா. இல்ல, அத நான் அப்பவே எடுத்து வச்சிட்டேன். ஐயோ ஐயோ, அப்புறம் எப்படிமா போயிருப்பான்? தெரியலையே. சரி பரவாயில்ல, ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்க. வாங்க 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 வாங்க. என்ன வளரு? சித்தார்த் அங்க எங்கேயுமே இல்லப்பா. எங்கேயும் காணுமே, எங்க போயிருப்பான்? இவ்ளோ கஷ்டப்பட்டும் தாடிகாரனை போக விடாம தடுக்க முடியலையே. இப்ப என்ன தாத்தா பண்றது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியலையேம்மா. அவன் அந்த தவமணியை கொன்னே தீருவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான். ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு ராணி. போனடு. அந்த மல்லிகா தான் போன் பண்றா. சொல்லு மல்லிகா, அம்மா ரொம்ப அழுதுனே இருக்கிறாங்களா? அக்கா, பெரியம்மா அழுதுட்டே இருக்கிறதுனால திடீர்னு அருவாவை எடுத்து தவமணி மாமாவை கொல்லுவேன்னு கோவத்தோட கிளம்பி போயிருக்காங்க அக்கா. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன்க்கா, அவங்க கேட்கவே இல்லக்கா. பெரியம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குக்கா. மீன் வலையில இருந்து தப்பிச்சு குழம்புல விடுற கதையால இருக்கு. சித்தார்த்து கிட்ட இருந்து தவமணியை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. அதுக்குள்ள புதுசா பொம்மியோட அம்மாவும் கிளம்பிட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? அத்தை, லேட் பண்ணாம உடனே தவமணிக்கு போன் பண்ணி சேஃபா இருக்க சொல்லணும். மல்லிகா, நீ ஒன்னும் பயப்படாத, அக்கா பாத்துக்கிறேன். நான் இப்பவே அம்மாக்கு போன் போட்டு பேசுறேன். நீ ஜாக்கிரதையா இரு. என்னம்மா இது? ரெண்டு பேரும் இப்படி கொலவெறியோட கிளம்பி இருக்காங்களே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நினைச்சாலே பயமா இருக்குமா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க தாத்தா. நான் இப்பவே ஜான்சி மாடத்தாண்டு சொல்லி எப்படியாவது அந்த தவமணியை அரெஸ்ட் பண்ண சொல்றேன். அத பண்ணு. கட் பண்றான் தாத்தா. ஐயோ, மறுபடியும் போடுமா? இதுக்கு சும்மா சும்மா போன் பண்ணிட்டே இருக்க? யோ, சொன்னா கேளியா? நான் ஜான்சி மாடத்தாண்ட சொல்லிட்டேன். அந்த தவமணியை அவங்க பாத்துப்பாங்க. நீ வீட்டுக்கு வந்துறியா? ஏய், எப்படி சும்மா விட சொல்ற? என் உசிரே பொம்மிதான். அவ உயிரை எடுத்தவங்கள சும்மா விட சொல்றியா? நான் தவமணியை கொல்லுவேன். அவனோட சேர்த்து என் பொம்மையை துடிக்க துடிக்க கொன்ன மத்தவங்களையும் நான் கொல்லுவேன். இந்த விஷயத்துல யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். யோ யோ, அவனை போலீஸ் பாத்துக்கோயா. கோர்ட் அவனுக்கு தண்டனை கொடுக்கும். நீ எதுவும் பண்ணிராத. முடியாது. இங்க கொடுமா, நான் பேசுறேன். ஏன்பா சித்தார்த், நாங்கெல்லாம் இவ்வளவு சொல்றோம், நீ பிடிச்ச பிடிவாதத்திலே இருந்தா எப்படிப்பா? இல்ல தாத்தா, என்னால இதுல இருந்து மாற முடியாது. பொம்மையை கொண்ட ஒவ்வொருத்தரையும் என் கையால சாக அடிப்பேன். சித்தார்த், இப்படி கொல்றேன்னு கிளம்பிட்டிய, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறத மறந்துட்டியா? தாத்தா, என் குடும்பம், என் உலகம், என் உயிர் எல்லாமே என் பொம்மி தான். அவளே போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தாத்தா இருக்கு? ஏப்பா, உனக்காக நாங்கெல்லாம் இல்லையாப்பா? சாரி தாத்தா, இந்த விஷயத்துல என்னை என் வழியில விட்டுருங்க பிளீஸ். பொம்மியை கொண்டவங்களை கொல்ற வரைக்கும் என் மனசு ஆறாது தாத்தா. வச்சிடுறேன். சித்தார்த், என்னங்க போன கட் பண்ணிட்டாமா? பொம்மி, உன்னை கொன்னவங்கள ஒருத்தனை கூட நான் உசுரோட விட மாட்டேன். அந்த தவமணி என் கையால சாக போறது உறுதி.
போடா படுபாவி. ஏண்டா ஏண்டா இப்படி ஒரு அநியாயத்தை பண்ண? என் பொண்ணு பூமி உனக்கு என்னடா துரோகம் பண்ணா? அதுவும் அவ உயிர் எடுக்கிற அளவுக்கு அப்படி என்னடா உனக்கு கொலவெறி? சொல்லுடா சொல்லு. என் பொண்ணு பூமி ஒரு பச்சை மண்ணுடா. அவளை கிழிச்ச நாராட்டமா கொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? இத பாரு, இத நீ மட்டும் பண்ணலன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உன் கூட இதுக்கு உடந்தையா இருந்தவங்கள யாருடா சொல்றா? அவங்கள நோக்கம் புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்க வேண்டியிருக்கேன். ஏண்டா உனக்கு நானும் என் குடும்பமும் என்னடா துரோகம் பண்ணோம்? ஏண்டா எங்களை எப்பவுமே நிம்மதியா நீ வாழ விட மாட்டியா? என் பொண்ணை எல்லாருமா சேர்ந்து இப்படி அநியாயமா கொண்டுட்டீங்களேடா. நீங்களா நல்லா இருப்பீங்களாடா? ஏய் எடுத்த இத பாரு, மரியாதை இங்க இருந்து போயிட. இல்லன்னு வச்சுக்க, உன் பொண்ணை கொண்ட மாதிரி உன்னை கொண்டு போயிட்டே இருப்போம். என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஆமாண்டா, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியலதான். இல்லனா பாம்புக்கு பால் தாத்துட்டு போமாடா நாங்க. எங்கடா இருக்க? வாடா வெளியே. என் பொம்மையை குறிட்டு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? ஏய், எங்கடா இருக்க? வாடா வெளியே. ஏய், எங்கடா இருக்க? ஏய் தவமணி, எங்கடா ஒளிஞ்சிருக்க? இது வேற. ஹலோ, என்னடா சின்ன பையல சித்தார்த்து என்ன தேடிக்கிட்டு இருக்க போல? ஆமாண்டா, எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்க? நான் பயந்து போயெல்லாம் ஒளியலடா, நீ எப்ப வருவன்னு காத்துக்கிட்டு இருக்க. ஏய், அப்ப இதாண்டா இருக்கணும். எங்கடா போன? இருடா சொல்றேன். நீ வேற உன் பொண்டாட்டி பொம்மை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதான் உன் பொண்டாட்டி போன இடத்துக்கே உன்னையும் அனுப்பி வச்சிடலாம் நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கண்டா. ஏய், சும்மா வாய்ஸ் அவடால் விடாம நீ எங்க இருக்கன்னு மட்டும் சொல்லு. அங்க வந்து என் கையாலே உன கொல்றேன்டா. சொல்றேன்டா, ஆனா ஒரு டீல் ஒன்று வச்சுக்கலாமா? நான் சொல்றத கேட்டு நீ 10 நிமிஷத்துல இங்க வந்தன்னா உன் ஆசை பொண்டாட்டி பொம்மையோட அம்மா கிருஷ்ணவேணி அம்மா அவங்களோட முகத்தை கடைசியா ஒரு தடவை பார்க்கலாம். இல்லன்னு வச்சுக்கிய, அந்த கடுப்புல நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவங்கள அப்படியே உயிரோடவே புதைச்சிடுவேன். எப்படி வசதி? 10 நிமிஷத்துல வந்துருவல்ல? என் பொம்மையை கொண்டது மட்டும் இல்லாம ஆன்டியும் கொலை பண்ண பாக்குறியா? நீ மட்டும் என் கண்ணுல பட்ட உனக்கு ஏமா நான் தாண்டா. நிறுத்துங்கடா, என்னடா இது? ஆளாளுக்கு என்ன கொல்ல கிளம்பிட்டு இருக்கீங்க? ஆமா, இந்த பொம்மையோட அம்மா கிருஷ்ணவேணி எப்படி என் கையில சிக்கிறாங்கன்னு கேட்கவே இல்லையே. இந்த அம்மா என்ன வெட்டுறதுக்காக அந்த இடத்துக்கு கையில அருவாளோட வந்தாங்க. அதான் அக்கா சொக்கான்னு எதுவும் சென்டிமெண்ட் பார்க்காம கொண்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு தடவை சொல்றேன்டா, 10 நிமிஷத்துக்குள்ள நீ வந்த அவ முகத்தையாவது நீ பார்க்கலாம். அப்படி இல்லனா அவள் அப்படியே உயிரோட புதைச்சு சமாதி கட்டிடுவோம். பாத்துக்கோ. என்ன யோசிக்கிற? உன் போனுக்கு லொகேஷன் அனுப்புறேன், சீக்கிரமா வந்து சேரு. வந்துருவல்ல? அப்பதான்டா யாரு சாக போறாங்கன்னு தெரியும். ஏய், என்ன பொய்யான லொகேஷன் அனுப்புறியா? இத பாரு, உங்க அத்தை மேல சத்தியமா நான் கரெக்டான லொகேஷன் தான் அனுப்பியிருக்கேன். எங்கடா அவன ஆள காணோம்? தெரியலனே. இங்கதான மயங்கி கிடந்தான். ஆமாண்ணே. ஒருவேளை மயக்கம் தெளிச்சு அண்ணன் எதுவும் தேடி போயிட்டானா? டேய், அந்த சைடு பாரா.
முடிச்சிடலாம். சரிங்க. உன் மருமகன் வர டைம் முடிஞ்சு போச்சு. இத பாரு, சரியா 1 நிமிஷம் தான் இருக்கு. அவன் வரல, இவளை போட்டு தள்ளுறா. முதல்ல நீ சாக போற, அடுத்து அவனுக்கு. டேய், சீ. நான் சாகறத பத்தி எனக்கு கவலை இல்லடா. என் பொம்மைய துடிக்க துடிக்க கொன்ன உன்னை கொல்லாம சாகுறேன்றத நினைச்சுதான்டா எனக்கு கவலை. என் மாப்பிள்ள சித்தார்த் உன்னை கொல்லாம விட மாட்டாரா? உன்னை கொன்னுட்டு அவரு ஜெயிலுக்கு போக வேணான்னு நினைச்சுதான் நானே என் கையால உன்னை கொல்ல வந்தேன்டா. ஆனா நீ அவர் கையால தான் சாகணும்ன்றது விதிடா. அது கண்டிப்பா நடக்கும்டா, பாரு. சாக போற நேரத்துல இவ்வளவு பேசுறியா நீ? டேய் வாங்கடா, இவளை விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பா. பையன் வரும் சாமி, ஒத்தையில வீச்சருவா வீசி வரும் சாமி, ஓடக்கர காட்டு மேடு காத்தி நிற்கும் சாமி. தாத்தா ரிங்க போகுது தாத்தா. சரிம்மா, அது அப்படியே ஸ்பீக்கர்ல போடுமா. அந்த தவமணி நான் போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். கொள்ளைக்கு போனாலும் கூட்டா போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவனையும் வச்சுக்கிட்டு பொம்மையை கொண்டது தப்பாயிடுச்சு. சித்தப்பா, நீங்களே பேசி நம்மள காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. டென்ஷன் ஆகாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஹலோ ஹலோ, சொல்லு ராணி. மேடம், நீங்க சொன்ன இடத்துக்கு வந்து பார்த்தா இங்க தாடிகாரனையும் காணோம், அந்த படுபாவியையும் காணோம். எங்க போனாங்க, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல மேடம். சித்தார்த் தவமணிய கொலவெறியோட தேடிட்டு போயிருக்காரு. சித்தார்த்து கிட்ட இருந்து தவமணிய எப்படியாவது காப்பாத்தி அரெஸ்ட் பண்ணி ஆகணும். இல்லனா தவமணிய கொன்ன கேஸ்ல சித்தார்த்த நானே அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். மேடம் என்ன சொல்றீங்க மேடம்? அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது மேடம். இப்ப அந்த தவமணி எங்க இருக்கிறான்? அவன் ஏதோ காட்டு ஐயனார் கோயில இருக்கானாமா. சித்தார்த்தும் அங்கதான் போயிருக்காரு, நாங்களும் அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஆனா எங்க ஜீப் திடீர்னு ரிப்பேர் ஆனதுனால நாங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். மேடம் நாங்க கார்ல தான் வந்துகிறோம். உடனே நாங்க அங்க வந்துடுறோம் மேடம். நீங்க இங்க சீக்கிரம் வந்தா சித்தார்த்த கொலப்பள்ளியில இருந்து காப்பாத்தலாம். சரிங்க மேடம், நாங்க இதோ வந்துட்டோம். தாத்தா வாங்க போலாம். போங்க. ஏய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவனை அடிச்சு போட்டு 2 பேரும் ஒண்ணா போதீங்கடா. பொம்மி, உன்னை கொன்னவனை என்னால கொல்ல முடியல பொம்மி.
சித்தார்த், சட்டப்படி அவனுக்கு தண்டனை கிடைக்கும்டா, நீ கவலைப்படாத. சித்தார்த் வாடா, வா வீட்டுக்கு போலாம். நம்ம ஏதாவது பண்ணணும். ஜான்சி லேசப்பட்ட ஆள் இல்லை. அவங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்கிட்டானா நம்ம என்ன பண்றது தமன்னா? அதை பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம். வாங்க போலாம். வளரு, தாமரையும் கிருஷ்ணவேணியும் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களாமா? வீட்டுக்கு போயிட்டாங்கப்பா. இப்பதான் போன் பண்ணேன். ஐயோ, கொஞ்சம் விட்டுருந்தா அந்த தவமணியை நீ கொன்னு இந்நேரம் ஜெயிலுக்கு போயிருப்பையா. இதெல்லாம் உனக்கு தேவையாயா? அதான் அந்த தவமணிய ஜான்சி மேடம் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அதுக்காண்டியும் நீ எதுக்கோசரம் அங்க போய் இப்படி பண்ண? பின்ன பொம்மையை கொண்டு சும்மா விட சொல்றியா? நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா அவனை உயிரோட புதைச்சிருந்திருப்ப. அவனை உயிரோட விட்டுட்டு வந்துட்டோமேனு என் மேல எனக்கே கோபமா இருக்கு. உங்க யாராலையும் மனநிலையை புரிஞ்சிக்கவே முடியாது. என் பொம்மி இந்த கையில தான் உயிரை விட்டா. அவனை காப்பாத்தலுங்கிற குற்ற உணர்ச்சியில இருந்து நான் இன்னும் மீண்டே வரல. அவனை கொன்னாவது பிராயச்சத்தை கிடைக்கும் நான் நினைச்சேன். அதை எல்லாத்தையும் நீங்க வந்து கெடுத்துட்டீங்களே. ஐயோ, உன்னோட வேதனை எல்லாம் எங்களுக்கு புரியாம இல்லையா? ஆனா அவனை கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டா பொம்மி அக்காவோட ஆத்மா சாந்தி அடையுமா? நீயே சொல்லு. ஆமா சித்தார்த், பாருப்பா, அவ சொல்றதும் சரிதான். நீ ஜெயிலுக்கு போனா பொம்மிக்கு தான் பிடிக்குமா சொல்லு? இல்ல எங்களால தான் நிம்மதியா இருக்க முடியுமா? நீ மட்டும் அங்க போகாம இருந்திருந்தா கிருஷ்ணவேணியோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியல. அந்த படுபாவி வேணிய கொன்னு இருப்பான். எதுக்குங்க வந்தது வராததுமா முடிஞ்சு போனதை பத்தி பேசுறீங்க? டாக்டர் மாத்திரை கொடுத்திருக்காங்கல்ல. ஆமா ராணி, அவனை கூட்டிட்டு போய் அதை போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுமா. சரிங்க பாட்டி. யோ வாயா, மருந்து போட்டுன்னு கொஞ்ச நேரம் வந்து படியா. ஒருத்தனுக்கு எப்படி தூக்கம் வரும்? அவனை கொல்லாம விட்டுட்டோமேனு நினைச்சு நினைச்சு இன்னும் எனக்கு கோவம் தான் அதிகமாகுமே தவிர தூக்கம் எங்கிருந்து வரும்? அவனை நான் கொல்லணும், கொன்னே ஆகணும். அது போலீஸ்காரங்களுக்கே தெரியாம கேஸ் போடாம விசாரிக்க போறாங்களாம். என்னம்மா சொல்ற? அதனால ஏதாவது பிரச்சனை வந்துட போதுமா? தாத்தா, அவங்க போலீஸ்காரங்க, அவங்களுக்கு தெரியாதா தாத்தா? இவங்க கண்டுபிடிக்கிற ஆளுங்களை எல்லாம் பொம்மி அக்காவை கொன்னவங்க காப்பாத்திடுறாங்க. அதனால்தான் இப்படி ஒரு பிளான் போட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல தாத்தா, அந்த தவமணிக்கு ஸ்பெஷலா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்களாம். அவனே மறைக்கணும்னு நினைச்சாலும் அவனே அறியாம தானா உண்மையா உளறிடுவானா. அப்படி ஒரு ட்ரீட்மெண்டா. அப்புறம் ஸ்பெஷலான ஒரு ஜட்ஜி முன்னாடி அவனை கொண்டு போய் நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்களாம். இது எல்லாமே குறைஞ்சது 1 மணி நேரத்துக்குள்ள செஞ்சிருவேன்னு சொல்றாங்க. இப்ப நேரம் 10:10 ஆகுது. கரெக்டா 11:10 உண்மை தெரிஞ்சிடும் தாத்தா. தாத்தா, அது பூமி இறந்த நேரம் தாத்தா. சரியா? அது வரைக்கும் நாம காத்திருக்கணும். நீ கொஞ்சம் வந்து மாத்திரை போட்டுக்கின்னு சும்மா படியா போதும். அவங்க யாருன்னு தெரியற வரைக்கும் நான் படுக்கவும் போறதில்ல, மாத்திரை போட்டுக்க போறதில்ல.
மேடம் 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 ப்ளீஸ் மேடம் வேணாம் வேணாம் மேடம். மேடம் வேணாம் மேடம் மேடம் வேணாம் மேடம், எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் வேணாம் மேடம், சொன்னா கேளுங்க மேடம். வேணாம் மேடம். மேம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேன்னு பாத்தீங்களா? பாய்சன் டேப்லெட். ஏய் 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 துப்புடா துப்பு. ஏய் துப்புன்னு சொல்றல, துப்புடா. இனிமே என்கிட்ட இருந்து நீங்க எந்த உண்மையும் வாங்க முடியாது. நான் உண்மையை சொன்னா அவங்க எப்படி என்ன கொல்லதான் போறாங்க. அதுக்கு நானே செத்துட்டா? ஏய் ஏய் தாமணி 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 ஏய் தாமணி இங்க பாரு. கான்ஸ்டபிள் தாமணி தாமணி கான்ஸ்டபிள் சீக்கிரம் வாங்க. மேடம் என்னாச்சு மேடம்? ஏய் அவன் வெஸ்ட் டேப்லெட் சாப்பிட்டான், ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போறோம். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அவன் செத்துட்டானா? நீங்க மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் சஸ்பெண்ட் ஆக வேண்டியதான். யோ ஏன்னா இப்ப நீங்க அன்அபிஷியலா தான் விசாரிச்சிட்டு இருக்கீங்க. யோ அதெல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல அவனை தூக்குங்க, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம். வாங்க தூக்குங்க தூக்குங்க சீக்கிரம். எப்படியா தூக்குங்க. அதுவும் சாதாரணமா வர பௌர்ணமி கிடையாது, மகாலய பௌர்ணமி. வருஷத்துல ஒரு தடவை தான் வரும். நீங்கெல்லாம் அந்த தவமணி தப்பிச்சிட்டான்னு கவலைப்படுறீங்க, ஆனா இனிமேதான் பொம்மி அக்காவோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அது வேற மாதிரி ஆட்டமா இருக்க போகுது பாருங்க. அவனோட டெத்து கன்ஃபார்ம். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எதுக்கு இவ்வளவு பில்டப் பண்ற? அவன் என்ன பெரிய சந்திரமுகியா துர்காஷ்டமி அன்னைக்கு வந்து கொல்றதுக்கு? இங்க பாருங்க அத்தை, இது படம் இல்ல, நிஜம். இனிமேதான் உண்மையான கவுண்டவுனே ஆரம்பிக்க போகுது. தமன்னா இவளுக்கு பைத்தியம் புடிச்சிருச்சு, அதான் கண்டதையும் உளறிட்டு இருக்கான். நானும் உளரல, பௌர்ணமி ஆரம்பிக்கிட்டோம். அவன் செத்துட்டான்னு நியூஸ் வரல, இந்த ராணி நீங்க என்ன சொன்னாலும் செய்வா. நீ பாட்டுக்கு கண்டதையும் உதறிக்கிட்டு இருக்காத. யோ நான் சொல்றது உண்மையா? நீ எப்படியும் என்ன நம்ப போறது இல்ல, ஆனா இதுதான் சத்தியம். நாளைக்கு காலையில அந்த தவமணியோட ஆட்டம் க்ளோஸ். அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா நான் அந்த ஐடியாவே பண்ணேன். சூப்பர் மேடம். மேடம் அந்த டேப்லெட்டை நான் போட்டதும் ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுச்சுன்னு நினைச்சேன் மேடம். அவ்வளவுதான், என் மேட்ரு பினிஷிங் நினைச்சேன் மேடம். நானு அது எப்படி தவமணி விட்டுடுவேன்? அதான் கரெக்டான நேரத்துக்கு ஆள் அனுப்பி என்ன காப்பாத்திட்டீங்களா மேடம்? முழுசா எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னு நினைக்காதீங்க தவமணி. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க நீங்க? மேடம் நீங்க சொன்ன மாதிரி போலி பாஸ்போர்ட்ல வெளிநாட்டு போக எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். நாளைக்கு என் கையில பாஸ்போர்ட் வந்துடும். இங்க பாருங்க, நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் பொம்மின்னு ஒருத்தி இருக்கா, அவளை மறந்துடாதீங்க. அதுவும் இல்லாம நாளைக்கு பௌர்ணமி. என்ன மேடம் சொல்றீங்க? பயப்படாதீங்க தவமணி. என்னைக்கு அந்த பொம்மி எங்க அம்மாவை கொன்னாலோ அதுல இருந்து அவ கையால ஒரு உயிர் கூட போக கூடாதுன்னு நான் உறுதியா இருக்கேன். என்ன மேடம் இப்போ இப்போ என்ன பண்றது? நம்ம உடனே அந்த ருத்ராவை பார்த்தாகணும். சரி இப்பவே போய் பாத்துடலாம் மேடம், வாங்க. தமன்னா தமன்னா அத்தை வராங்க, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். அப்பாடா, ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமா, யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? தவமணி கிட்டதான் அத்தை. நாம சொல்றதை கேட்டு ஒழுங்கா இருந்திருந்தானா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அதை விட்டுட்டு வீரவசனம் பேசினா கடைசியில எவ்வளவு பிரச்சனை இழுத்து விட்டுட்டான். நீ உண்மையிலேயே அவனுக்கு பாய்சன் டேப்லெட்ஸ் கொடுத்து கொண்டு இருக்கலாம். அத்தை தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. ஏற்கனவே நான் சொன்ன பிளான் படிதான் நடக்க போறேன். அவருக்கு போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. முதல்ல அந்த காரியத்தை பண்ணு.
அவன் இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க விடக்கூடாது. அவன் இங்க இருந்தா நம்ம எல்லாருக்கும் தான் ஆபத்து. ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பழைக்க வேண்டியிருக்கு. ஆமா, இந்த ராணிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எப்படி வளர்றா? ஏதோ பௌர்ணமி வருமா, பொம்மி வருவாளா, அவனை கொல்வாளா, அதுக்கப்புறம் நம்மள கொல்வாளா. 2023 பெரிய ஜோக்கே இதுதான். தமன்னாவே இப்போ அதுக்கு பயந்துதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கா. அத்த, நான் போய் தவமணிக்கு போலி பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நாளைக்கு அவரை வெளிநாட்டுக்கு பேக் பண்ணோம்ல. இந்த ராத்திரியிலயா போறேன்? அத்த, இது போலி பாஸ்போர்ட். அது மட்டும் இல்ல, நாளைக்கே அவர் இந்தியா விட்டு போகணுங்கிறது சும்மா கிடையாது. ராத்திரியோட ராத்திரியா எல்லா வேலையும் பண்ணணும்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. தொடக்க வேணா மனவை கூட்டு போயேன். இல்ல அத்த, சித்தப்பா கூட வரேன்னாரு. நான் அவரே கூட்டிட்டு போறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பார்த்து கூட்டு போயிட்டு வாங்க. சரிக்கா, போயிட்டு வந்துடுறேன். வரும் மனு. என்ன அப்படி பாக்குறீங்க? அது எங்கன்னா இப்ப பாருங்க. டேய் கரடா, இதுக்குள்ள இறங்கி அப்படியே நான் தப்பிச்சு வெளியில வந்துடுவேன். சார், அண்ணன் சொன்ன இடத்த காட்டுற வாங்க. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மேடம், கொஞ்சம் பொறுங்க. இது ஓபன் பண்ணி காட்டுற பாருங்க. சூப்பர் தவமணி. அப்புறம் ருத்ர சொன்னபடி உங்களுக்கு பதிலா அங்க அதெல்லாம் பக்காவா ரெடி வந்துரும். ருத்ர சொன்ன மாதிரி தப்பா எதுவுமே நடந்துட கூடாது. அப்புறம் இன்னைக்கு நைட்டு நீங்க சென்னையில இருந்து கிளம்பிடணும். என் தம்பி இருக்கான்ல, அவன் மலேசியால தான் இருக்கான். அவன்கிட்ட எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். மேடம், நான் வாழ்றதே அவனுக்காக தான். அதனால ஒரு பிரச்சனையுமே இல்ல. நான் அங்க போய் இருந்துக்குவேன். சரி தவமணி, இந்த பாஸ்போர்ட் மத்ததெல்லாம் வேணும்ல? மேடம், போலி பாஸ்போர்ட் எல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ண சொல்லிட்டேன். எதுக்கும் அவனுக்கு ஒரு போன் பண்ணி இப்பயே பேசிடலாம். ப்ரோ, நான் தவமணி பேசுறேன். பாஸ்போர்ட் ரெடியா? இப்பதான் ரெடி பண்ணேன். அதை வேணா அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மேடம், யோ, நான் தான் பௌர்ணமி தேதி ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னேன்ல. நானும் ஏற்கனவே பயங்கர கடுப்புல இருக்கேன். நீ வேற ஏதாவது பேசிட்டு இருக்காத. ஹலோ, சொல்லுங்க பாய். சித்தார்த் சார், நேத்து ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் என்கொயரிக்கு வந்திருக்குன்னு மார்க்கெட்ல லீக் ஆயிருக்கு. ஆனா அதை செய்யறவங்க அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அத தொழில் தர்மம்னு சொல்லுவாங்க. என்ன பாய் இப்படி சொல்றீங்க? ஆமா சித்தார்த் சார், ஆனா ஒரு விஷயம், நீங்க சொன்ன வயசையும் அடையாளத்தையும் வச்சு பார்க்கும்போது அது தவமணியா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படின்னா அவன் எந்த நாடு தப்பிச்சு போறான்னு தெரியுமா? இல்ல சித்தார்த் சார், அவன் எந்த நாட்டுக்கு போறான்னு தெரியல எனக்கு. இத பத்தி வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் கூப்பிடுறேன். பாய் பாய்,
எனக்கு அந்த போலி பாஸ்போர்ட் செஞ்சு கொடுக்கறவனோட நம்பர் மட்டும் கொடுங்க பாய். இல்ல சித்தார்த் சார், நான் தான் சொன்னேனே, நீங்கன்னு இல்ல போலீஸே வந்து மிரட்டி கேட்டா கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த நம்பரை நான் கொடுத்து கூட உங்களுக்கு யூஸ் இல்ல சித்தார்த் சார். இல்ல பாய், நான் அந்த நம்பருக்கு போன் பண்ணி விசாரிக்க போறது இல்ல. அந்த நம்பருக்கு ஒரு கால் எல்லாம் ட்ரேஸ் பண்ணா அந்த தவமணி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிரும்ல. அதுக்காக தான் நம்பர் கேக்குறேன். ப்ளீஸ் பாய். சரி சித்தார்த் சார், நான் தரேன். ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க. அதெல்லாம் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஓகே பாய். சரி ஓகே. யோ, நீ என்னையா பண்ணுற? நீ விடுற கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அந்த நாதேரி வெளிநாடு தப்பிச்சு போக பிளான் பண்ணிட்டு இருக்கான். அவன் எப்ப எந்த நாட்டுக்கு போறான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த முறை நான் விடுறதா இல்ல. இப்ப நீ யாருக்கு போன் பண்ற? இல்லையா, நீ சொன்னத நான் ஜான்சி மேடத்தாண்ட சொல்றேன். லூசு மாதிரி பண்ணி தொலைக்காத. ஆமாயா, நான் லூசு தான். உன்னை தடுக்க எனக்கு வேற வழி தெரியல. இவகிட்ட சொன்னா உடனே ஜான்சி மேடத்துக்கு போன் பண்ணி சொல்லிடுவா. முதல்ல அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுவோம். அந்த போலி பாஸ்போர்ட்ல யாரு போறான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவனை போய் கொன்னுறணும். யோ, உன்னாண்டதான் நான் கேட்டு நிறுகிறேன். எதுவுமே சொல்லாம அப்படியே நின்னு இருக்கிற. ஏய், நீ வேற சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத. நீ முதல்ல போய்கிறது. இங்க பாரு, இன்னைக்கு நம்ம வீட்ல பௌர்ணமி பூஜை இருக்குது. நீ எங்கேயும் போயிடாத. ஆமா, எதுக்கு இப்ப திடீர்னு பூஜை எல்லாம்? அதான் பொம்மி அக்கா அந்த தவமணிய வதம் பண்ணணும்ல, அதுக்காக தான். உன்னை கேட்ட நீ இப்படி கதை விட்டுக்கிட்டே இருப்ப. எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. ஒரு கிரீன் டீ போட்டு எடுத்துட்டு வாயேன். போட்டு எடுத்துன்னு வரேன். உன்னை போக வைக்க எனக்கு வேற வழி தெரியல. ஏம்மா ராணி, இந்த பூஜை நீ நிஜமாவே பொம்மிக்காக தான் பண்றியா இல்ல சித்தார்த்த வெளியே போக விடாம இருக்கிறதுக்காக பண்றியா? நிஜமாவே பொம்மி அக்கா கோசரம் தான் தாத்தா. ஆமா, தாடிகாரனை எங்க ஆலிய காணோம்? என்ன தம்மனா, இவ திடீர்னு ஏதோ பூஜை புனஸ்காரம்னு ஏற்பாடு பண்ணிருக்கா? அத்தை, அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. சும்மா சீன் கிரியேட் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றா. யோ, நாயா அங்கேயே நின்னுற? இங்க வந்து உட்காரியா? வா. ஏய், நான் இங்கே இருக்கேன். என்ன பண்ணணுமோ அதை நீயே பண்ணு. அம்மா ராணி, பூஜை எல்லாமே சரியாதான் இருக்கு. ஆனா 9 விளக்கு இருக்கே, அது எதுக்குமா? பொம்மி அக்காவை வர வைக்கதான்னு சொன்னா நம்பவா போறீங்க? இந்த பூஜைக்கு முக்கியமே இந்த 9 விளக்க ஏத்தி வைக்கிறதுல தான் இருக்குதான். சாமியார் சொல்லுகிறாரு. சரிம்மா. பாத்தியா தமன்னா, தனியா யாருக்கும் தெரியாம 9 விளக்கு ஏத்தி பொம்மைய வர வச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப என்னடான்னா எல்லாரும் முன்னாடியும் ஏத்தி வர வைக்க போறா பாரு. இத கேட்டா சாமியார் சொன்னார்னு எப்படி போய் சொல்றா பாரு. அது மட்டுமா, இப்படி எல்லாம் பூஜை பண்ணி அந்த ஆத்தா கிட்ட வேண்டிக்கிறது பொம்மிக்கு சக்தி கூடணும் தானோ என்னவோ. இப்ப என்ன பண்ணாலும் சரி, இன்னைக்கு நாம நினைச்சது மட்டும்தான் நடக்க போது பாருங்க. அந்த சாமியார் கிட்ட இருந்தா போன் வருது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அத்தத வரேன்.
பொம்மி அக்கா பண்றது கொலை இல்ல, வதம். நீ அரக்கர்கள் எல்லாம் வதம் செய்யற மாதிரி எந்த பாவமும் பண்ணாத பொம்மி அக்காவை கொன்ன அந்த படுபாவைகள்ல ஒருத்தரை பொம்மி அக்கா இன்னைக்கு கொல்ல போறாங்க. அவங்களுக்கு துணையா இருந்து அதுக்கான எல்லா சக்தியும் என் அக்காவுக்கு கொடு. வேற யாராலையும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீதான் அத்தா என் அக்காவோட துணையா இருந்து அவ ஆசையா நிறைவேற்றணும். ஹேக்கர் வைபவ் தான் கால் பண்ணிருக்கான். சார், நீங்க கொடுத்த அந்த நம்பருக்கு வர எல்லா காலையும் ட்ரேஸ் பண்ண. நீங்க சொன்னதை விட அந்த தவமணி பயங்கரமான கிரிமினல் சார். அவனோட மாஸ்டர் பிளானே வேற. என்ன சொல்றீங்க வைபவ்? நீங்க நினைச்ச மாதிரி அவன் போலி பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி அவன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறது மட்டும் இல்ல, அதை விட வேற ஒரு மாஸ்டர் பிளானே வச்சிருக்கான் சார். என்னது? அவன் இருக்கிற இடத்துல ஒரு அநாத பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அது அவன்தானு போலீஸ நம்ப வைக்கிறதுக்கு அவனோட அடையாளத்தை அங்க வைக்க போறானா சார். அதே சமயம் போலீஸ் கிட்டயும் போன் பண்ணி அவன் இருக்கிற இடத்த தகவல் கொடுத்துட்டு அந்த இடத்தை எரிச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சிருவானா சார். அங்க வந்து பாக்குற போலீஸ் தவமணி செத்துட்டானே கேஸ க்ளோஸ் பண்ற மாதிரி பிளான் போட்டிருக்கான் சார். அப்படியா? அவன் எந்த கண்ட்ரிக்கு தப்பிச்சு போறான்னு தெரிஞ்சதா வைபவ்? சாரி சார், அவங்க கான்வர்சேஷன்ல அவன் எந்த கண்ட்ரிக்கு போறான், எத்தனை மணிக்கு கிளம்புறான்னு எந்த தகவலும் சொல்லல சார். பட் அவன் செல்போன் டவரை வச்சு இப்ப கரண்ட்ல அவன் எந்த இடத்துல இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டான் சார். ஓகே வைபவ், இமிடியேட்டா அந்த லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சார், உடனே உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் வைபவ். என் பொம்மியை கொண்டுட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போலான்னு பிளான் பண்றியா? உன்னை வெளிநாட்டுக்கு இல்லடா, பரலோகத்துக்கு பேக் பண்றேன். பொம்மி, உன்னை கொன்னவங்கள ஒருத்தன் தவமணின்னு தெரிஞ்சிருச்சு. அவனை நேத்து நான் மிஸ் பண்ணிட்டேன் பொம்மி. ஆனா இன்னைக்கு அவனை என் கையால கொல்ல போறேன் பொம்மி. அப்பதான் என் மனசு ஆறும். அவனை மட்டும் இல்ல, உன் கொலையில சம்பந்தப்பட்ட எல்லாரையும் ஒவ்வொருத்தரா கொல்லுவேன் பொம்மி, கொல்லுவேன். ஹாஃப் அன் ஹவர்ல ரீச் ஆயிடலாம். இன்னைக்கு தானே உனக்கு கடைசி நாள். வரண்டா. பேசிட்டு இருக்கும் போது போன் கட் ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப போன் பண்ண போக மாட்டேங்குது. அப்பா, சித்தார்த்த எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம்பா. என்ன நடக்குது தமன்னா? ஒருவேளை சித்தார்த்துக்கு தவமணி இருக்கிற இடம் தெரிஞ்சு கிளம்பி போயிட்டானோ? அப்படிதான் இருக்கும். அந்த ஐயோ, ஏதோ தப்பா நடக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க, ஒண்ணு ஆகாது, பாத்துக்கலாம்.
ஜான்சி மேடம், சித்தார்த் இங்க இருந்து கிளம்பிட்டானே. ஒருவேளை தவமணி இருக்கிற இடம் தெரிஞ்சுதான் போயிருக்கான் போல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். தவமணி இருக்க இடத்துக்கா? அவருக்கு எப்படி அந்த விஷயம் தெரிஞ்சது? தவமணி இருக்கிற இடம் எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது. நாங்க போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரமா போய் அந்த தவமணியை அரெஸ்ட் பண்ணுங்க மேடம். இல்லனா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. இந்த சித்தார்த் ஏன் தான் இப்படி இருக்காரோ? சரிங்க சார், நான் அங்க போய் என்னன்னு பாக்குறேன். ஓ, இதுதான் காரணமா? என்னாச்சு தமன்னா? பேசிட்டு இருக்கும் போதே போன் கட் ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப போன் பண்ணா போக மாட்டேங்குது. தவமணி, கதவை தோறடா. பிளான் என்னன்னு எனக்கு தெரியும்டா. தோறடா கதவை. தவமணி, என்ன இவன்? இது பணத்தை எரிச்சிட்டு இவன் தப்பிக்கிறதா தானே பிளான். இப்ப தவமணியே எரிஞ்சிட்டு இருக்கான். தமன்னா, இவனுங்க தவமணின்னு நினைச்சு அந்த அனாதை பணத்தை தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் நேத்ரா, சாமியார் கால் பண்றாரு. கனெக்ட் பண்றாருங்க. உங்க வீட்லயே அந்த ராணி அம்மனுக்கு பூஜை செஞ்சாளா? ஆமா. இதெல்லாம் முன்னாடியே நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? மன்னிக்கணும் சாமி, தவமணி இறந்துட்டாரு. தெரியும், எனக்கு தெரியும். அதுக்கு உங்க முட்டாள்தனம் தான் காரணம். ராணி செஞ்ச பூஜையால என்னால பூமியை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க முன்னாடியே ராணி பூஜை பண்ற விஷயத்த சொல்லியிருந்தா நான் அதுக்கு ஏத்த மாதிரி இங்க பூஜைகளை செஞ்சிருப்பேன். தவமணியை காப்பாத்தி இருக்கலாம். இப்ப எல்லாமே கைமீறி போச்சு. என் பூஜையை நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க. சரி குருஜி. சாமி, நேத்ரா, தவமணி இறந்துட்டாரு. நேத்ரா, நீங்களாச்சும் கொஞ்சம் சேஃபா இருங்க. ஏ தமன்னா, அப்போ நாம ஒவ்வொருத்தரும் அந்த பொம்மி கையால சாவறது கன்ஃபார்மா? இல்ல, அதுக்கு நான் விடவே மாட்டேன். சரி, உண்மையாவே நான் அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு எம்டி ஆகணும்னு பொம்மி ஆசைப்பட்டாளா? ஆமாயா, நான் ஏன் உன்னாண்ட போய் சொல்ல போறேன்? இரு வர. சரியா, நீ நம்புற மாதிரி நான் ஒன்னு சொல்றேன், நீ செய். இதுல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து நான் அஞ்சலி ஸ்வீட்ஸ பாத்துக்கணும். இன்னொரு பேப்பர்ல நான் பாக்கவானா, இன்னொரு பேப்பர்ல நான் வெளிநாட்டுக்கு போகணும். அப்புறம் தாத்தா கடைய பாத்துக்கணும், வளர்மதி சித்தி பாத்துக்கணும்,
மாமா பாத்துக்கணும், மனோ பாத்துக்கணும்னு இப்படி எல்லார் பேரையும் எழுது. எழுதியா? பூமி, இவர் சொல்றத நம்புறதா வேண்டாமான்னு தெரியல. நீயே ஒரு முடிவை சொல்லு. பாரியா, நீ எத்தனை தபா போட்டு பார்த்தாலும் இதுதான் வரும். நீ நம்பிக்கை இல்லாம ஏதோ இந்த கோ இன்சிடென்ட்டோ ஆக்சிடென்ட்டோ ஏதோன்னு சொல்விய, அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் பண்ண முடியாதியா. என்ன தம்பி, எதுக்கு எடுத்தாலும் அதிர்ச்சி ஆகுறீங்க? ஏன் இன்னும் தூங்கலையா? தவமணி செத்ததை நினைக்க நினைக்க தூக்கமே வரமாட்டேங்குது. அது சரி, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி தவமணி செத்தான்றதுதான் தெரியல. அத பத்தி யோசிச்சுக்கிட்டு தான் அப்படியே நடந்துகிட்டு இருக்கேன். ராணி செஞ்ச பூஜையால என்னால பூமியை கண்ட்ரோல் பண்ண முடியல. கரெக்டா தானே பிளான் போட்டோம், அப்புறம் எப்படி மிஸ் ஆச்சு? ருத்ரா சொன்ன மாதிரி அந்த ராணி பூஜை பண்ணது ருத்ரா கிட்ட சொல்லி இருக்கணும். நான் தான் அது ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். ச்சே. ஒரு முக்கியமான விஷயம் இந்த பிரச்சனையில உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்னமா அது? நாளைக்கு காலையில நம்ம ஸ்வீட் அசோசியேஷனுடைய நாமினேஷன் ஃபைல் பண்ற டேட். இந்த தடவை தலைவருக்கான பதவிக்கு நான் போட்டி போடலான் இருக்கேன். நின்னு ஜெயிச்சா மட்டும் என்னக்காக போகுது? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? அதுல நின்னு நான் ஜெயிச்சு தலைவர் ஆயிட்டா ரொம்ப ஈஸியா அஞ்சலி ஸ்வீட்ஸ் மொத்தத்தையும் ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த எலெக்ஷன்ல அந்த பெருசு நிப்பாரு. அவரு நின்னா நிக்கட்டும்டா. அவரை நிக்க விடாம பண்றதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு.
சரி, எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். முதல்ல நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில ஃப்ரெஷ்ஷா கிளம்புங்க. சும்மா கண்டதையும் நினைச்சிட்டு இருக்காத, படுத்து தூங்கு. வாங்க தம்பி. ஐயோ, பொம்மி அடுத்த சாவுமணி யாருக்கு அடிக்க போறான்னு தெரியலையே. இதுல வேற இந்த அக்கா எலெக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அம்மா சொன்னதை கேட்டல, படுத்து தூங்க. அம்மா குட் நைட். குட் நைட் மாமா. இன்னும் என்ன யோசிக்கிற? படு, ஒண்ணு இல்ல படு. ரொம்ப யோசிக்காத, ரிலாக்ஸ்டா இரு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா அத்தை, இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. தவமணி இறந்தது கஷ்டமா இருந்தாலும் உடனே கடவுள் ஒரு சந்தோஷமான விஷயத்த பண்ணிட்டாரு. என்ன மாமா பெரிய சந்தோஷமான விஷயம்? அதான் போகும்போது ஒரு பெரிய ஆப்பு வச்சுட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்ற? பின்ன என்னம்மா, இந்த எலெக்ஷன்ல அந்த கிழவன் நிக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சித்தார்த் வெளிநாட்டுக்கு போறவன் சும்மா இருந்தானா? போற போக்குல தேவையில்லாம இந்த கிழவனை எலெக்ஷன்ல நின்னே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப அந்த கிழவன் எலெக்ஷன்ல நிக்க போறாருமா. என்ன ஆக போகுதுன்னே தெரியல. சொல்லுங்க சாவித்ரி மேடம். நாம நினைச்ச மாதிரி அந்த கிழவன் எலெக்ஷன்ல நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. இத பத்தியெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசினது தானே. அசோசியேஷன் மெம்பர்ஸோட நம்ம ஆளுங்களையும் கலந்து நாமினேஷன் பண்ணும்போது அந்த கிழவனை வேணும்னே வம்பு கிழித்து கூட்டத்தோட கூட்டமா செருப்பெடுத்து அடிச்சு அசிங்கப்படுத்திடுவோம். அப்புறம் என்ன, அந்த அசிங்கத்தை தாங்க முடியாம அந்த பக்கமே வரமாட்டாரு. இன்னைக்கு பூராவும் அந்த நியூஸ் டிவில மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அத பார்த்து பார்த்து கிழவனும் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அப்படியே செத்துடுவான். நேத்ரா, அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுங்க. கண்டிப்பா. மா சூப்பர் ஐடியாமா. நான் கூட அந்த சித்தார்த் சொன்ன உடனே அந்த கிழவன் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சுட்டா என்ன ஆகுமோ நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன்.